ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நேற்று மதியத்துக்கு நான் என்ன லஞ்செல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். நேற்றே ஹஸ்பண்டுக்கு லீவு, அதனால் காலையில் டிஃபன்லாம் முடிச்சுட்டு மதியத்துக்கு தான் லஞ்சு செஞ்சுருந்தேன். பாப்பா 2 பேருக்கும் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதனால் பாப்பா 2 பேருக்கும் சிக்கன் 65யும் கொஞ்சமாக கிரேவி பெரியவளுக்கும் செஞ்சுருந்தேன். என் பெரிய பாப்பாவுக்கு சிக்கன் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். காரம் கம்மியாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா சாப்பிடுவா. சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பாதி பெரிய வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் காஞ்சதும் ஒரு கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு, பிரியாணி இலை சேர்த்துருந்தேன். இப்போ சோம்பு பொரிஞ்சதும் அரைச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இந்த டைமில் நான் சிக்கன் 65 வந்து நான் பொரிச்சு எடுத்துட்டேன். நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ வெங்காயத்தோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் ஒரு பாதி பெரிய தக்காளி பழத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். தக்காளி மசிஞ்சு வந்ததும் இதில் 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக சிக்கன் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். என் பாப்பாவுக்கு செய்கிறேன் அப்படின்றதுனால எல்லாமே கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ அடுத்து சிக்கன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க புதினா கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். இன்னொரு அடுப்பில் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் முருங்கைக்காய் காரக்குழம்பு வச்சுருந்தேன். குழம்பு பண்ணுறதுக்கு முன்னாடி அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக வடகமும் அப்பளமும் நான் பொரிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இதில் எண்ணெய் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதே கடாயில் 1/2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 20 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். லைட்டாக பூண்டு வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 25 சின்ன வெங்காயத்தை நான் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு வந்து சின்ன வெங்காயத்தில் செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும். இந்த டைமில் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு பெரிய தக்காளி பழத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இது கூட உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா மூடி வச்சிடலாம். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரட்டும். இந்த டைமில் இன்னொரு அடுப்பில் வந்து நான் ரசமுமே ரெடி பண்ணிட்டேன். ரசத்துக்கு வந்து நான் தக்காளி எல்லாமே அரைச்சி தான் செஞ்சுருந்தேன். அதனால தான் இந்த கலரில் இருக்குது. இப்போ ரசம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். ரசம் கொதி வரட்டும். இந்த டைமில் தக்காளியுமே நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து இது கூட கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயை சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 3 முருங்கைக்காயை சேர்த்துட்டு மசாலாவோட முருங்கைக்காயை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி, உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். இந்த டைமில் வந்து எனக்கு ரசமுமே ரெடி ஆகிடுச்சு. அதில் லாஸ்ட்டாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை தூவிட்டு ரசத்தை வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். குழம்பு கொதி வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்துக்கிறேன். புளித்தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் மறுபடியும் மூடி வச்சிடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இதில் 1/4 கப் தேங்காய் துருவல் கூட 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தேன். இப்போ அதில் குழம்பு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான முருங்கைக்காய் காரக்குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைடிஷாக வாழைக்காய் பொரியல் செஞ்சுருந்தேன். லன்ச் எல்லாமே முடிச்சுட்டு நான், குட்டீஸ், ஹஸ்பண்ட் எல்லாம் ஒன்றா உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.